10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ தான் உங்ககிட்ட வந்திருக்க. 10th எக்ஸாமுக்கு இன்னும் சரியா பாத்தீங்கன்னா ஒரு 43 நாள் கூட கையில இல்ல. இந்த 43 நாள்ல நீங்க எல்லா சப்ஜெக்ட்லயுமே எப்படியாவது நல்ல ஸ்கோர் எடுக்கணும், சென்டமே எடுக்கணும் ஆசைப்பட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட்ல எப்படி நம்ம சொல்லக்கூடிய அந்த முக்கியமான அந்த ஒரு 10 ட்ரிக்ஸ் இருக்கு, அந்த 10 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணா இந்த சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கலாம் அப்படின்றத தான் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, சில டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா 4 ரிவிஷன் எக்ஸாம் இந்த சப்ஜெக்டா இருக்காங்க. நிறைய பசங்க கான்வர்சேஷன் தொடர்ந்து இந்த சப்ஜெக்ட் கேட்டதுதான் இந்த சப்ஜெக்டுக்கான ஒரு முக்கியமான 2 இம்பார்ட்டன்ட் வீடியோ. அது என்னடா 2 இம்பார்ட்டன்ட் வீடியோ பார்க்கலாம். இப்ப இந்த வீடியோ லென்த்தான வீடியோனால இந்த வீடியோ 2ஆ போறோம். முக்கியமானது ஃபர்ஸ்ட் எப்படிலாம் படிச்சா இந்த சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கலாம்ன்றதும், அப்புறம் இந்த சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் படிச்சான்றத பத்தி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்க போறோம். என்ன சப்ஜெக்ட் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய அந்த முக்கியமான வேலையை தயவு செய்து மறந்துடாம பண்ணிருக்க. முதல்ல எல்லாரும் தயவு செய்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தான் தொலைங்களேன்பா. ஏன்பா எல்லாரும் பாக்குறீங்க, பாக்குற வியூவர்ஸ்ல ஒரு 90% வெறும் பார்த்துட்டு மட்டும் போயிடுறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல அந்த பெல் பட்டன் அனுப்பிச்சா மட்டும்தான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்ஸ் கிடைக்கும். அதனால தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பாத்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜும் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் சேனலோட லிங்கும் ஃபேஸ்புக் சேனலோட லிங்கும் மேல கொடுத்துருக்கோம். தயவு செய்து வாட்ஸ்அப் சேனல் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க, பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ண முடியல. ஒரே டேட்ல 1000-2000 பேர் சென்ட் பண்ணவும் பிடிஎஃப் கரெக்டா சென்ட் ஆக மாட்டேங்குது. லிங்க்ல செட் பண்ணணும், அதுல கொஞ்சம் எரர் வருது, கொஞ்சம் பேருக்கு போது கொஞ்சம் பேர் வர மாட்டேங்குது. இந்த வாட்ஸ்அப் சேனல்ல இந்த வாட்ஸ்அப் பேஜ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்க எல்லா பிடிஎஃப்மே அங்க ஷேர் பண்ணவும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். தயவு செய்து வாட்ஸ்அப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிடிஎஃப் கமெண்ட் பண்ணிட்டு எங்களால செட் பண்ண முடியல, செட் பண்ணா அது எரர் காமிக்குது. அதனாலதான் கொஞ்ச நாள்ல அதுக்கு வேற ஒரு ஆப் யூஸ் பண்ணி அதை சரி பண்ணும். அது வரைக்கும் கொஞ்ச நாள் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அந்த 10th இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 10th இங்கிலீஷ். தமிழ் மீடியம் பசங்க எல்லாம் எங்க இருந்தாலும் அப்படியே அசம்பிள் ஆயிருங்க. ஏன்னா தமிழ் மீடியம் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டுங்க இந்த இங்கிலீஷ்ன்றது. ஏன்னா நம்ம நாட்டுடைய லாங்குவேஜ் பார்த்தா தமிழ், இங்கிலீஷ்ன்றது யாருக்குமே தமிழ் மீடியம் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நிறைய தமிழ் மீடியம் பசங்க எவ்வளவு படிச்சாலும் ஒரு 60-70 தான் சார் எழுத முடியுது. ஆனா இந்த சென்டம் 100 மார்க் எடுக்க முடியல. இந்த இங்கிலீஷாலேயே என்னுடைய ஒரு 480-450 கனவுன்றது எனக்கு போயிருமோ அப்படின்ற பயம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த தமிழ் மீடியம் பசங்களுக்காக இந்த இம்பார்ட்டன்ட் வீடியோ. தயவு செய்து வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இந்த வீடியோ மூலியமா மட்டுமே ஒரு 50 மார்க் கிடைக்கும். ஒரு 50 மார்க்குக்கான முக்கியமான சீரியஸ் தான் நம்ம இருக்கிறோம். என்னன்றத பார்த்துலாம் வாங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஒரு 41 நாள்ல இந்த எக்ஸாம்ஸ்க்காக நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதா ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதுல நம்ம இந்த 50 மார்க்கான இந்த சீரீஸ்ல தான் இருக்கும். 10th இங்கிலீஷ்க்கான 50 மார்க் இருக்கு. தமிழ் மீடியம் பசங்க பயப்படவே தேவையில்லை. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ்க்கான இந்த ஸ்டடி பிளான், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணா மட்டுமே நீங்க ஷுவரா 90+ இங்கிலீஷ் எடுக்க முடியும். பயப்படாதீங்க. கிராமட்டிக் எல்லாமே உங்களுக்காக இம்பார்ட்டன்ஸா கொடுத்துட்டு இருக்க போறோம். இப்போ இந்த 50 மார்க்ஸ் இங்கிலீஷ்ல இருக்க மிகப்பெரிய செக்ஷனுங்க. இந்த 50 மார்க்ஸ், இந்த 50 மார்க்ஸ் நீங்க கிளியரா அட்டெண்ட் பண்ணாலே உங்க பேப்பர் 80+ 90+ ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அது என்னன்றதான் பார்க்க மாட்டோம். முதல்ல இந்த பார்ட் 3ல இருக்கக்கூடிய இந்த 50 மார்க்ஸ் செக்ஷன்ல நமக்கு வரக்கூடியது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரோஸோட பேராகிராஃப். மொத்தம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 7 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த 7 சாப்டருமே ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ் தான். இந்த 7 சாப்டர்ல இருக்கிற ப்ரோஸோட இருக்கட்டும், போயமா இருக்கட்டும், எல்லா 5 மார்க்கையும் படிச்சு ஆகணுமா, எல்லா பேராகிராஃபையும் படிச்சு ஆகணுமான்னு ஒரு கேள்விக்கு இருக்கு. ஏன்னா ஒரு லெசன்ல 2-3 பேராகிராஃப் கொடுக்குறாங்க. அப்ப கனெக்ட் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேராகிராஃப் வரப்போகுது. இது எல்லாத்தையும் படிச்சாதான் நம்மளால ஃபுல் மார்க் எடுக்க முடியுமான ஒரு டவுட் உங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்படிலாம் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்டான ப்ரோஸ் பேராகிராஃப் இந்த 3 கொடுத்துருவோம் பாத்துக்கோங்க. அப்படியே இந்த 3 லெசன்ல இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃப் மட்டும் படிச்சாலே உங்களால ஷுவரா எடுக்கணும். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், கொஸ்டின் நம்பர். ஏன் கொஸ்டின் நம்பர் சொல்றேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கோம். நிறைய பசங்க கொஸ்டின் நம்பரே போடாம அவசரமா எழுதுற எக்ஸாம். அதான் கொஸ்டின் நம்பர் 29ல இருந்து 32க்குள்ள மொத்தம் நம்ம 2 கொஸ்டின் எழுதணுமா. இது ப்ரோஸோட 29ல இருந்து 32க்குள்ள 2 எழுதணும். அந்த 2 ஒரு ப்ரோஸ் பேராகிராஃப் தான் வரப்போறாங்க. சிம்பிளான ஒரு ட்ரிக் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ல இருந்து 4 சாப்டரை ஃபுல்லா படிச்சுங்க. 4 லெசன் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அட்டெண்ட் பண்ணிட முடியும். அதுல நம்ம கொடுத்துக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் செக்ஷன் 2 அடுத்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா போயமோட பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரோஸோட பேராகிராஃப் முடிச்சோம், அப்புறம் போயமோட பேராகிராஃப் போகும். இங்கேயும் நம்ம கொஸ்டின் நம்பர் 33ல இருந்து கொஸ்டின் நம்பர் 36, 33ல இருந்து 36க்குள்ள நீங்க 2 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும். இதுல நமக்கு ஒரு
poetic device இந்த மாதிரியான விஷயம் ஒன்று இருக்கு. நம்ம முதல்ல poem paragraph சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் இருந்து 4 சாப்டர் நீங்க தரவா ஃபுல்லா படிச்சாலே போதுமானது. நீங்க 2 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும். இல்ல நான் வந்து poetic device அட்டெண்ட் பண்ண போனா poetic device என்னன்றதை அடுத்து நடத்துறோம், அதே பாத்துக்கோங்க. இந்த செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 4 அண்ட் செக்ஷன் 5 உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த செக்ஷன் 3ல பாத்தீங்கன்னா பேசேஜ் ரைட்டிங். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 38 நல்ல தயவு செய்து கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிக்க. கொஸ்டின் நம்பர் 38 பேசேஜ் ரைட்டிங். ஓகேவா? இந்த பேசேஜ் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 38 இருக்கு. இத உங்களுக்கு எப்படி எழுதணும் தெரியும், ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. கீழ என்ன பண்ணணும், நமக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு மேலே ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்க அதை கரெக்டா செலக்ட் பண்ணி ரீட் பண்ணி புரிஞ்சு எழுதணும். நிறைய தமிழ் படிக்கும் பசங்களுக்கு இங்கிலீஷ் இன்னுமே வாசிக்க தெரியா, தயவு அவங்களுக்கு இந்த பேசேஜ் ரைட்டிங் எப்படி எழுதும் ஒரு டிப்ஸ் வச்சிருக்கு, அதை கடைசியா சொல்லி பாருங்க. இப்ப செக்ஷன் 4ல அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சர் ரைட்டிங், சம்மரி. ஓகேவா? இந்த 4 இருக்கு. இந்த 4 ஈஸியா சொல்லையா 20 மார்க் ஒரு செக்ஷன். இதுல அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 39. கொஸ்டின் நம்பர் 39 இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 41 இருக்கு நோட்டீஸ் ரைட்டிங் இருக்கு. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 42 இருக்கு பிக்சர் ரைட்டிங் இருக்கு. ஓகேவா? அப்புறம் கொஸ்டின் நம்பர் 43 சம்மரி. ஓகேவா? அது இருக்கு. அப்புறம் கடைசியா செக்ஷன் 5ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி போயம் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 45. இதுதான் 10th அந்த 50 மார்க்கான செக்ஷன். ஓகேவா? முதல்ல உங்களுக்கு போயமோட பேராகிராஃப், ப்ரோஸோட பேராகிராஃப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேசேஜ், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர் ரைட்டிங், சம்மரி, மெமரி போயம் சொல்லிட்டு இந்த 50 மார்க். இதுல உங்களுக்கு இங்கேயே நம்ம என்ன பார்த்தோம், ப்ரோஸோட பேராகிராஃப் சரி, போயமோட பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட் சொல்லியாச்சு. ஆனா இதுக்கப்புறம் இந்த பொயட்டிக் டிவைஸ் என்ன, பொயட்டிக் டிவைஸ் எப்படி எழுதுனா உங்களுக்கு மார்க் வரும், அதுக்கப்புறம் இந்த பேசேஜ் ரைட்டிங் என்ன டிப்ஸ், அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் எப்படி எழுதலாம். நீங்க ஒரு நேற்று ஒரு ஸ்கேன் காப்பி போட்டுருக்கோம் 10th இங்கிலீஷ். அந்த வீடியோ பக்கம் தயவுசெய்து எல்லாத்தையும் பாத்துங்க. அந்த ஸ்கேன் காப்பில மொத்தம் 100க்கு அந்த ஸ்டூடெண்ட் 97 மார்க் 93 மார்க் எடுத்திருக்காங்க. ஏன் அந்த ஸ்டூடெண்ட் வந்து 7 மார்க் மிஸ் பண்ணாங்கன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எல்லாமே கிளியரா சொல்லியிருப்போம். ஓகேவா? அதுல அந்த ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கிளியராவே பண்ணிருக்க மாட்டான், ஃபுல் பேஜ்ல போட்டுருக்க மாட்டான். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல் பேஸ்ல போடணுமா, எப்படி எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்க, அந்த சைட்ல போடக்கூடிய அந்த தீம்ஸ் கொடுக்கணும், அப்புறம் வந்து எப்படி டைகிராம் கொடுக்கணும் அப்படின்றது தெளிவா கொடுத்துருக்கோம். அப்புறம் நோட்டீஸ் ரைட்டிங் சேம் நோட்டீஸ் ரைட்டிங் உங்களுக்கு எப்படி எழுதுனா அந்த 5 மார்க் ஃபுல்லா கிடைக்குன்றதோ. அதுக்கப்புறம் பிக்சர் ரைட்டிங் அதேதான். சம்மரி, மெமரி போயிட் எல்லாமே எப்படி எல்லாம் பிரசன்ட் பண்ணணும், எப்படி எல்லாம் எழுதணும் அப்படின்னு நீங்க ஃபுல்லா 5 மார்க் பண்ணி இந்த செக்ஷன்ல ஃபுல்லா உங்களால 50 மார்க் வாங்க முடியும்ன்றத நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வாங்க போறோம். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா இங்க ஈவினிங்கே பிரசன்ட் ஆயிரும். அந்த வீடியோ தயவு செய்து மிஸ் பண்ணாம பாரு. இந்த வீடியோ எவ்வளவு இம்பார்ட்டன், அதை விட அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொரு செக்ஷனையும் படிக்கிறது முக்கியம் இல்ல, அந்த செக்ஷனை எப்படி பேப்பர்ல எழுதுனா 5 மார்க் ஃபுல்லா கிடைக்கும், இதுக்கு 5 மார்க் அதுக்கு 5 மார்க் ஃபுல்லா கிடைக்கும். எப்படிலாம் அர்த்தம் பண்ணுன்றத தெளிவா நடத்தி உங்களுக்காக சொல்ல போறோம். மிஸ் பண்ணாம வீடியோ பார்த்துக்கோங்க. அந்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.